ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது பைனே என்கின்ற அழகான ஒரு விவிலிய விளக்குரையாளர் சொல்வார், சவுல் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது. பொருளாதாரத்திலேயோ அரசியல் பலத்திலேயோ ஆள் பலத்திலேயோ உறவு பலத்திலேயோ அவங்க சற்றும் தலைத்தவர்கள் அல்ல. போர் குணத்தில் மிக வன்மையான திறமை மிக்க போராளிகள். ஆனால் அவங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை தான் சவுல் உணர்றார். இவ்வளோ வல்லமையான இறை பிரசன்னம், தொழுகை மேடு, பழி செலுத்துவது, இறை அடியார்கள், காட்சியாளர்கள், இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அதிகமாக பழக்கம் இல்லைங்க. கடவுள் பற்றிய ஒரு எண்ணம் இல்லாமல், கடவுள் பற்றிய ஒரு அச்சம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்று குறிப்பிடுவதாக இருக்கலாம் என்று மறைமுகமாக இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் சவுலின் வாயிலிருந்து தன்னுடைய தாழ்மையான கடவுள் பற்றிய தெளிவான புரிதலும் அவருடைய வழிநடத்தலை பற்றிய தெளிவான அறிவும் இல்லாத அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆன்மீக பார்வை மங்கிய தன்மையை வெளிப்படுத்துவதாக இது உணரலாம் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. அதே பைனே என்கின்ற அந்த விளக்க உரையாளர் சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததன் மூலமாக என்னவெல்லாம் சாதிக்கிறார், எதற்காக தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்கு ஏற்கனவே காரியங்கள் சொன்னேன். ஒன்று, எப்ராயிமுக்கும் யூதாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற இந்த பெஞ்சமின் குலத்தார் தங்கள் 12 கோத்திரங்களை இணைப்பதற்கு மிக எளிதான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். முதலாவது, அந்த உட்பூசல் குலங்களுக்கு இடையேயான எதிர்ப்புணர்வுகளை அவர்கள் மறைக்கவும் அவர்களால் முடியும் என்பது முதல் காரியம். அதனால சவுலுடைய கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவது, அவர்கள் எல்லை பகுதியில் இருக்கிறாங்க, எளிதாக பிலிஸ்தர்களோடு படையெடுத்து செல்ல முடியும். பிள்ளைகளுடைய வரவையும் பிள்ளைகளுடைய ஊடுருவலையும் எல்லையிலே தடுக்கவதற்கு அவருக்கு வலிமையும் வல்லமையும் இருந்தது. இரண்டாவது. மூன்றாவது, பொருள் பலமும் ஆள் பலமும் படைபலமும் உள்ள அந்த கீசின் குடும்பம் அந்த மக்களை எளிதாக கவர்வார்கள். பணத்தினால், தங்களுடைய அதிகாரத்தினால், தங்களுடைய ஆள் பலத்தினால் மக்கள் மீது தங்கள் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியும் என்பது நினைத்ததனால். ஆகவே தான் உலக காரணங்கள் பிரகாரமாகவும் அல்லது இறை ஞானத்தின் பிரகாரமாகவும் சவுல் ஒரு அழகான தேர்வாக இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர் பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலும் நிறைய மனிதராக, இறைவன் விரும்பும் மனிதராக நம் முன் நிறுத்துகிறார் என்று சொல்லி அந்த பகுதியை நிறைவு செய்கிறாங்க. ஓகே, இதான் நம்ம பார்க்குற 21ஆம் வசனத்திலிருந்து நம்ம தொடங்க போகிறோம் இந்த செய்திகள். 9ஆம் பகுதியினுடைய இறுதி 2 வசனங்கள் 25, 26 இந்த பகுதியிலே எவ்வாறு சவுல் சாமுவேல் இறைவாக்கினரால் அரசராக திருநிலைப்படுத்தப்படுகிறார் என்ற செய்தி ஆரம்பிக்கிறது. 25, 26 தொடங்கி 10ஆம் அதிகாரத்தின் உட்பகுதி வரைக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து போகும். நம்ம ஆரம்பிப்போம். 26, 27 ஆகிய திருவசனங்கள். அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தனர். சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து, எழுந்திரு, நான் உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்றார். சவுல் எழுந்தார். பின் அவரும் சாமுவேலும் இருவரும் வெளியே சென்றனர். அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி, பணியாளை நமக்கு முன் நடந்து போகச் சொல் என்றார். அவ்வாறே அவனும் முன்னே நடந்து சென்றான். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீ சற்று நில், கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். பாருங்க, அழகான ப்ரிப்பரேஷன். ஒவ்வொரு சின்ன பிட்டா ஆசிரியர் விளக்குறாரு. இப்போ எப்ப எழுந்திருக்கிறாங்க? அதிகாலையில் வைகரையில் துயில் எழுந்தார்கள். நல்லது. ரெண்டாவது, மேல் மாடியில் இருந்த சவுளை பத்திரமா மேல் மாடியில் தூங்க வைக்கிறாரு. மேல் மாடியில் சவுளை அழைத்து, எழுந்திரு, நான் உன்னை அனுப்பி விடுகிறேன் என்றாரு. அதே போல, வா, நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன், என் கூட இருந்த பழி செலுத்தணும், உணவு இருந்தணும், உன்கிட்ட பேசணும், மேல் மாடியில் தூங்குன, காலையில் நான் பார்க்குறேன், உன்னை அனுப்பி வைக்கிறேன், வா எங்கே சொல்லி தர இல்லைங்களா? அப்போ அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும்போது அவர் தனியாக அனுப்பி வச்சாரா, வேலைக்காரனோட அனுப்பி வச்சாரா? அவர் நடந்து போறார், அவரும் கூட போறார். அழகான வசனம் பாருங்க. பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர். அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி, அப்பதான் பணியாள் கூட வரான்றதை நமக்கு ஆசிரியர் சொல்றாரு இல்லைங்களா? நிறைய பேசிட்டு வராங்க, வேலைக்காரன் கூட கேட்டுட்டே வரான். ஒரு கட்டத்தில் வேலைக்காரன் முன்னாடி போக சொல்லு அப்படிங்கிறார்.
அப்போ வாசிக்கிறவர்கள் என்னப்பாங்க, ஏதோ முக்கியமான செய்தி நடக்க போகுது அப்படின்னாங்க. இப்போ சாமுவேல் சொல்கிறாரு, விளக்கிற முன்னாடி போகட்டும், நீ இங்கே நில்லு, நான் ஆண்டவருக்கு சொன்னதை தெரியப்படுத்துகிறேன். இப்போ நீ என்னோட தங்கு, என்னோட ஒன்று, ஆண்டவருக்கு வெளிப்படுத்த எல்லா காரணமும் உனக்கு சொல்வேன்னு சொன்னார். இது வரைக்கும் சொல்லலை. வாசிக்கிறவங்க அப்படி சொன்னாரே, என்ன சொல்லலையே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ சொல்கிறேங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சொல்ல மாட்டார், அது செயலாக மாறும். He doesn't explain or explicate, but he does. அதுதான் கடவுளுடைய செய்தி. கடவுளுடைய செய்தி அவர் செய்து காமிக்கிறார். வேலைக்காரனை பார்த்து முன்னாடி போன்னு சொல்றாரு. அவன் போக, நீ சற்று நில், நான் உனக்கு கடவுளுடைய வார்த்தையை தெரிவிக்க வேண்டும். இங்க ஆரம்பிக்கிற இந்த சவுல் சாமுவேலுடைய இறைவாக்கு பணியும் அரசாட்சி பணியும் தொடர்ந்து போகும். கடவுள் சவுலை தன் திருமணிலிருந்து தள்ளி வரும் வரைக்கும் சாமுவேல் இறைவனுடைய வார்த்தையை சவுலுக்கு தெரிவிப்பார். சவுலை தள்ளிவிட்ட பொழுது அந்த இடத்தில் சாமுவேலுக்கு ஈடாக, சாமுவேலுடைய துணையாக இணையாக அரசனாகிய தாவீதை நிறுத்தும் போது சாமுவேலுக்கு இந்த இறைவார்த்தை சொல்வார் இல்லைங்களா? அந்த இறைவாக்கு பணி என்பது அவ்வளவு அழகான இன்றியமையாத மனராட்சி பணியோடு இணைந்து போகிற ஒரு பணி என்பதை இந்த இடத்திலேயே ஆண்டவர் உறுதி செய்கிறார். சவுல் சாமுவேலுடைய வார்த்தையாக காத்திருக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னார். இதான் இந்த பகுதியுடைய அழகான செய்தி. இந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். இந்த பகுதியினுடைய சின்ன சின்ன செய்திகள் நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்து யோசித்து விட்டு அபிஷேக பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அழகு பற்றிய ஒரு செய்தியை இந்த இடத்துல பார்த்தோம். சவுலினுடைய உருவம், சவுலினுடைய தோற்றத்தை வைத்து அழகு பற்றிய அழகான கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து சவுல் எப்படி ஒரு மந்த புத்தி உள்ளவராக இருந்தார் என்பதையும் அந்த சவுலினுடைய வேலைக்காரனோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். சவுல் எப்படி ஒரு ராஜேந்திரம் இல்லாதவராக இருந்தார் என்பதை சாமுவேலோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். ஆனாலும் இது ஆண்டவருக்கு தேவை என்பதுதான். இதுல இந்த 9ஆம் அதிகாரத்தை இவ்வளவு விலாவரியாக விவரித்து சொல்கிற இணைச்சட்ட வரலாற்று நூல் ஆசிரியர் அறிந்து கொள்ள விரும்பும் செய்தி என்ன? வாசகர்கள் அல்லது பயனாளிகள் அல்லது இறை மக்கள் அல்லது இறை நம்பிக்கையாளர்கள் இந்த பகுதி வாசிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆசிரியர் நினைக்கிறாரு? வாட் இஸ் த மைண்ட் ஆஃப் த ஒரிஜினல் ஆத்தர் தட் ஹி இன்டென்ஸ் ஃபார் ஹிஸ் ரீடர்ஸ்? அதான் நம்ம கேள்வி. 4 செய்திகளை சொல்லி நம்ம கடந்து போவோம். ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களில் மன்னராட்சி சார்பு நிலை, மன்னராட்சி எதிர்ப்பு நிலை, இந்த இரண்டுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த பகுதியை எழுதுனவங்க நிறைய சமயத்தில் மன்னராட்சி மறுப்பு நிலையில இருந்துட்டு மன்னராட்சி பற்றி செய்து எழுதும் போது அவங்க முழுசா சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல என்கின்ற ஒரு பதட்டமான நிலையை நம்ம பார்க்கிறோம். முதலாவது. இரண்டாவது, மன்னராட்சி சார்பு மன்னராட்சி எதிர்ப்பு நிலை ஒரு அண்டர் கரண்டா போயிட்டு இருக்குது. அதே இந்த 9ஆம் அதிகாரத்தில் சவுலும் தாவீதும் ஒப்பீடு செய்யப்படுகிறார். சவுல் எப்படி அழைக்கப்பட்டாரோ அதே போல் தாவீது அழைக்கப்பட்டார். இப்ப நம்ம இந்த 9ஆம் அதிகாரத்தை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் பின்னணியில வாசிச்சோம் அப்படின்னம்னாக்க அப்படி ஷார்ப்பா அப்படி கீழே தொட்டு அப்படி இங்க பளிச்சுன்னு உள்ள சாக் பீஸ் மாதிரி தாவீது அப்படி டக்குன்னு புரிஞ்சு டக்குன்னு போயிட்டே இருப்பார். அவங்க அண்ணனோட மிச்சம் யோசிப்பாரு, சவுலோட மிச்சமா யோசிப்பாரு, மற்ற படைவர்களோட மிச்சம் யோசிப்பாரு. அவருடைய திங்கிங் அட்வான்ஸ் போயிட்டே இருக்கும். அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய பிளான், அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிச்சு உதரும். அதோட இங்க கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தோம்னாக்க சவுல் அக்கடா துக்கடாவா நிற்பார். அதான் உண்மையான செய்தி. அதுல என்ன சொல்ல வரனாக்க இந்த 9ஆம் அதிகாரத்தையும் 15ஆம் அதிகாரத்தையும் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது இரு புலங்களை சார்ந்த பைபோலார் லீடர்ஷிப், ஒரு லீடர்ஷிப் மந்த புத்தியா சில சமயத்தில் புரிஞ்சிக்க முடியாம அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாம சூழ்நிலை உணராம தடுமாறுகிற சவுல் ஒரு பக்கம், பளிச்சென்று பேசுகிற இப்படி கப்புன்னு இறைத்தடத்தை உணர்ந்து கொள்கிற தாவீது ஒரு பக்கம். இப்ப இந்த இடத்துல 9ஆம் அதிகாரத்துல மன்னராட்சி சார்பு மன்னராட்சி எதிர்ப்பு ஒன்று சொன்னேன். இரண்டாவது சவுல் சார்பு தாவீது சார்பு, அந்த கருத்து உள்ள வருது. அப்ப எழுதினவங்க அந்த மண்ணலை பார்க்குறாங்க, அவ்வளோ ஷார்ப்பு, இவர் அவ்வளோ ஒன்றும் ஷார்ப் இல்லை, அந்த கருத்தை அழகாக உள்ள திணிக்கிறாங்க. அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னாக்க பின்னாடி செய்திகளை முன்னாளில் எழுதப்படும் போது ஒப்பீட்டு எழுதுறாங்க. இது பைபிளத்தில் இருக்கிற ஒரு அண்டர் கரண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் எழுதினாங்க, எந்த மனநிலையில் எழுதினாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த செய்திகளுக்கு உள்ளாக சொல்லப்படுகிற இறையியலை நம்மளால் புரிஞ்சுக்க ரொம்ப தெளிவாக உணர முடியும் என்பதுதான் தாழ்மையான கருத்து. இது டெக்னிக்கல் ஐடியா. இதுக்கு தாண்டி இறையியல் ஐடியா செய்திகளுக்குள்ளாக நாம் வருவோம். நல்ல தலைவன் என்கிறவன் முன்னோக்கிய பார்வை. எதை சொல்றேன்? he will be a visionary. யாரும் பார்க்க இயலாதே அவன் பார்ப்பான், யாரும் போக இயலாத இடத்தில் அவன் போவான், யாரும் செய்ய இயலாதை செய்து காட்டுவான், செயற்கரிய செயல் வீரனாக இருப்பான், எண்ணத்திலும் நம்பிக்கையிலும் செயல்பாட்டிலும் உறுதிப்பாடு கொண்டவன் தான் நல்ல தலைவன். இல்லைங்களா? நிறைய சமயத்தில் நிறைய திங்க் பண்ணுவோம், செயல்படுத்த மாட்டோம். நிறைய செயல்படுத்துவோம், சொதப்பிடுவோம், வெற்றி சேராது. ஒரு அழகான ஞான வாக்கியம் ஒன்று இருக்கிறது. கடலில் நீ எவ்வளவு புயலை சந்தித்தாய் என்பது முக்கியம் அல்ல,
கப்பலை கரைக்கு சேர்த்தாய் என்றுதான் உலகம் கேட்கும் இல்லைங்களா? நல்ல தலைவன் என்கிறவன் புயலை சந்தித்தேன், ஹரிக்கேனை சந்தித்தேன், சைக்ளோனை சந்தித்தேன், ஸ்ட்ராமை சந்தித்தேன், இம்மெட்டீரியல், வேர் இஸ் த ஷிப்? நல்ல தலைவன் என்கிறவன் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் கப்பலை கரைக்கு சேர்க்கிறவன் தான். அந்த ஒரு தலைமைத்துவ பண்பை நிறைய விவிலிய மாதர்கள் நம்ம பார்க்கிறோம். சவுல்கிட்ட நம்ம கத்துக்கணும். சவால்களை தாண்டி சாதனைகளை புரிய அழைக்கப்படுகிறவனே தலைவன், முதலாவது. இரண்டாவது, தலைவன் என்கிறவன் புதிய தொடுவானத்தை தொடு முயற்சியில் இறங்குகிறவன். சில சமயத்தில் அப்படியே இருண்டு போன மேகங்கள், மின்னல் அடிக்கின்ற வானம், சூறைக்காற்று அடிக்கிற ஒரு சூழல், இது எல்லாத்துக்கும் நடுவில் தொடுவானத்தின் வெளிச்சம் நமக்கு தெரிகிறதா என்று தேடுகிறவன் தான் தலைவன். எல்லா பிரச்சனைக்கு நடுவில் விடையை தேடி போகிற ஒரு அழகான மனிதர். அதை சவுலுடைய பார்வையில் நம்ம அழகாக பார்க்கலாம். கப்பல் சிதைஞ்சு போகும், தர தட்டி நிற்கும், இருக்கிற உணவுப் பொருளை கடலில் தூக்கி போடுவாங்க. சில பேர் கடலை குதிச்சு நீந்தி தப்பிக்கலாமான்னு நினைப்பாங்க. சவுல் சொல்லுவார், கப்பலுக்கு சேதம் உண்டாகும், உங்கள் தலைமையில் ஒன்று கூட பாதிக்கப்படாது என்று ஆண்டவர் சொல்கிறார், உறுதியாக இருங்கள். அவர் கைதியா இருப்பார். அந்த கேப்டனுக்கு ஆர்டர் பண்ணுவார், இதை செய், இப்படி செய், இப்படி செய்யு சொல்லி அந்த பாவம் சொல்லுவார். அதுதான் நல்ல தலைவனுக்குரிய தலைமைத்துவ பண்பு. இந்த மால்டா தீவுக்குள்ளா கொண்டு கரையில் இறங்கின பிற்பாடு கூட பாம்பு கவ்வி செத்து போயிடுவான், கடவுள் சாபம் மேலே இருக்குது, கடலுக்கு தப்பிச்சாலும் பாம்புக்கு தப்பிக்க முடியாது மக்கள் நினைச்சப்ப கூட பாம்பு அப்படி உதறி நெருப்பில் போட்டு அப்படியே இருப்பார். அதுதான் தலைமைத்துவ சிறப்பான அனுபவம். நல்ல தலைவன் என்கிறவன் மின்னலுக்கு மத்தியிலும், இடிகளுக்கு மத்தியிலும், சூறைக்காற்றுக்கு மத்தியிலும் தொடுவானத்தை நோக்கிய நம்பிக்கை பயணத்தில் மக்களை நடத்துவான். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கழுதியை 3 நாள் தேடலாம், மனசு சோர்ந்து போயிடலாம். அப்பா நம்ம பற்றி கவலைப்படுவார். இவன் கவலைப்படுறனா இல்லையோ, அப்பா கவலைப்படுறாரு, இவன் கவலைப்படுறான். இரண்டாவது காரியம், அது ரொம்ப முக்கியமான செய்தி. மூன்றாவது செய்தி மிக எளிய ஒரு செய்தி. நல்ல தலைவன் என்கிறவன் தன்னை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை, தன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை படிப்பான். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஒரு 2 தலைவர்கள் மோதிக்கொள்வார்கள். அப்போ உன்னை வெட்டி விடுகிறேன்னு சொல்லி கத்தியில் எடுப்பான். அப்போ அந்த ஹீரோ சொல்லிட்டு போவார், முடிஞ்சால் முதுகில் வேணா குத்திக்கோ அப்படின்ட்டு நடந்து போவார். என் வழி தனி வழி, உன்னால் அடிக்கணும்னாக்க முதுகில் குத்திக்கோ, அது துரோகியுடைய வேலை, நண்பனுடைய வேலை கிடையாது, நல்ல தலைவனுடைய வேலை கிடையாது சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி அந்த ஒரு வசனத்தை ரொம்ப 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 ரசித்து பார்ப்போம். ஒரு நல்ல தலைவன் என்கிறவன் எதிர்ப்புகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் சளைக்காதவன் மட்டுமல்ல, தன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, தன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை உணர்ந்திருப்பான், அறிந்திருப்பான், அதற்கான விடைகளை வைத்திருப்பான். ஒரு நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம், ஒரு கொள்கை வெற்றி பெறுவது எதனால்? நிறைய விடைகளும் சில கேள்விகள் மட்டும் இருந்தால் அந்த கொள்கை வெற்றி பெறும். நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட விடை இருந்துச்சு அப்படின்னாக்க என் கொள்கையில் நான் ஜெயிப்பேன். நல்ல தலைவன் பல விடைகளை வைத்திருப்பான், கேள்விகளை மட்டுமல்ல. அதான் இந்த சவுல் என்ற தலைமைத்துவத்தில் நம்ம காண்கிற 3 லக்கூனா என்று சொல்வார்கள். ஒரு குக்கிங்க, 3 குக்கி. தொடுவானத்தை நோக்கி பயணிக்கிறாயா? தொடர்ந்து வருகிற துன்பங்களை கண்டு மனம் தளராமல் இருக்கிறாயா? மூன்றாவது, உன்னை சுற்றும் இருக்கிற நிகழ்வுகளையும் மனிதர்களையும் படித்து பாடம் கற்றுக்கொள்கிறாயா? இந்த 3 நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஜெயிப்போம். அது எங்கே இருந்தாலும், ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, எட்லாக இருந்தாலும் சரி, ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, அல்லது கலெக்டராக இருந்தாலும் சரி, அல்லது பங்கு நிர்வாகம் பண்ணுகிற பங்கு பேரவையாக இருந்தாலும் சரி, அல்லது பங்கு நிர்வகிக்கிற பங்கு தந்தையாக இருந்தாலும் சரி, இதுதான் பாடம். சவுல் சொல்கிற அழகான பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்வின் தலைமைத்துவ பண்பு தானாக நம்மை தேடி வரும். நாம் வெற்றியின் பாதையில் நம்மை சார்ந்தவர்களை நடத்துவோம் என்பது உறுதி என்பதை இந்த பகுதி உறுதி செய்கிறது. சிறப்பு தந்தை அவர்களே. இந்த 9ஆம் பிரிவை நான் வாசிக்கின்ற பொழுது ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனுக்கு ஒரு ஆசை, தானும் கூட அந்த மாய மந்திர சக்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஒரு குருவான் இடத்துல சென்று நானும் மாய மந்திரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குருவானவர், அப்படியா, சரி நல்லது, நான் உனக்கு அதை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனுடைய காதில் மாய மந்திரங்கள் அந்த மந்திரங்களை எல்லாம் ஓதிவிட்டு கடைசியாக ஒரு சொல்லுவாராம், இந்த மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது உனக்கு தப்பி தவறி கூட கழுதை ஞாபகத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லுவாராம். அதனால இந்த அரசன் தான் அரசனாக போயிருந்ததை கூட அறியாது கடைசி வரை கழுதை பற்றியே கொண்டிருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது. ஜென் கதைகள் ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு நல்ல தலைவன் என்பவன் நம்பிக்கை ஊட்டுகிறவனாக இருப்பான், தொடுவானத்தை நோக்கி மக்களை நடத்தி செல்வான் என்று நான் சொன்னேன். அதுக்கு சின்ன நிகழ்ச்சி ஜென் புத்த கதையில் வருது. பெரும் படையோடு எதிரி நாடு இந்த நாட்டு மீது படையெடுத்து வருகிறது. சிற்றரசனாகிய இவன் சிறு படையோடு தடுமாறுகிறான். மக்கள் மனதிலே குழப்பம், போர்கள் மனதிலே கலக்கம், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை. அரசன் சொல்றான், நம்ம கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், சாமி என்ன செய்தி சொல்றாரோ அதன் பிரகாரம் செய்வோம், போருக்கு போகலான்னா நம்ம போகலாம்,
போக வேணாம்னா போக வேணாம் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு அரசு சொல்றாங்க, கையில காசு இருக்குது, இதுல தலை விழுந்துச்சுன்னா நம்ம போருக்கு போறோம், பூ விழுந்துச்சுன்னா சரண் அடைகிறோம். சுண்டி போடுறான், தலை விழுது. போர் முடிந்து வெற்றி பெற்று திரும்பி வருகிறார்கள். வரும்போது படைவர்கள் அக்கடித்து சொல்றார்கள், இந்த தெய்வம் நமது வெற்றியை உறுதி செய்தது, அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்வோம். நன்றி பலி செலுத்தி விட்டு அரசன் காயை சுண்டுகிறான். அந்த சுண்டப்பட்ட காயிலே தலை மட்டும்தான் இருந்தது. 2 பக்கமும் தலை மட்டும் தான் இருந்துச்சு. நல்ல தலைவன் நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கை ஊட்டி வெற்றியின் பாதையில் பயணிக்க வைப்பான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீது அதை செஞ்சார், இயேசு அதை செஞ்சார். சிலுவை மரத்தில் இறந்த பின்னும் எல்லாம் முடிந்தது என்ற பிறகும் தலைதான் என்று சொல்லி அவர் தன்னை நிரூபித்தார். உறுதி வெற்றி பகுதியில் நடத்தி காட்டினார். அதாவது ஒரு நல்ல தலைமைத்துவம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னம்னாக்க நிறைய செயல்பாடுகள் வெளிப்படையா, நிறைய செயல்பாடுகள் முன்னேற்றத்தை நோக்கியதா நிலமா அமையும் என்பது இந்த பகுதியினுடைய அழகான செய்தி. நன்றி தந்தை அவர்களே. மனிதன் தவறக்கூடியவனாக இருந்தாலும் கடவுள் தன் பார்வையிலே தன் பணியிலே தவறாது தான் செய்ய வேண்டியதை திறம்பட செய்து வந்திருக்கிறார் என்பதை இந்த இன்றைய 9ஆம் அதிகாரம் காட்டியிருக்கின்றது, இனியும் காட்டியிருக்கின்றது. இந்த விளக்கங்களுக்கு தந்தமைக்கு மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்களே, நாம் சாமுவேலின் முதல் புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இதன் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 9. பென்யமீன் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனியன் அபியாவுக்கு பிறந்த பெத்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பிச் செல்வோம், ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார். அதற்கு பணியாள், இதோ இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெருமதிப்புக்குரியவர். அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்வோம். ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். சவுல் தம் பணியாளிடம், சரி, செல்வோம். ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம்? ஏனெனில் நம் பைகளில் இருந்த அப்பம் தீர்ந்துவிட்டது. கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே, என்ன செய்வோம் என்றார். பணியாள் சவுலை நோக்கி, இதோ என் கையில் இன்னும் 3 கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது. இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன். அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றான். அக்காலத்தில் இஸ்ரேலில் கடவுளின் திருவுளத்தை நாடிச் செல்வோர், வாருங்கள், திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர். ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார். சவுல் தம் பணியாளிடம், நீ சொன்னது சரியே, வா, செல்வோம் என்றார். அவர்கள் கடவுளின் அடியவர் இருந்த நகருக்குள் சென்றனர். அவர்கள் நகரின் மேட்டில் ஏறிக்கொண்டிருந்த போது இளம் பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதைக் கண்டு அவர்களிடம், திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், ஆம், உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார், விரைந்து செல்லுங்கள், இன்று அவர் நகருக்குள் வந்துள்ளார். இன்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது. நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டுக்கு ஏறிச் செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில்
அவர் சென்று பலிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ணமாட்டார்கள். பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர். உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றனர். அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள். அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார். சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது. நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன். என் மக்களான இஸ்ரவேலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய். பெலிஸ்தியரின் கையினின்று அவன் என் மக்களை விடுவிப்பான். என் மக்களை நான் கண்ணோக்கினேன், அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே? தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்குச் செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். 3 நாளுக்கு முன் காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் அவை அகப்பட்டுவிட்டன. இஸ்ரவேலின் முழு விருப்பமும் யார் மீது? உன் மீதும் உன் தந்தையின் வீட்டார் அனைவர் மீதும் அன்றோ? சவுல் மறுமொழியாக கூறியது, இஸ்ரவேலில் மிகச் சிறிதான பென்யமீன் குலத்தை சார்ந்தவனன்றோ நான்? பென்யமீன் குலத்தில் அனைத்து குடும்பங்களிலும் என்னுடையது மிகச் சிறிதன்றோ? பின்பு நீர் ஏன் என்னிடம் இவ்வாறு பேசுகிறீர்? பின்னர் சாமுவேல் சவுலையும் அவருடைய பணியாளையும் உணவறைக்கு கூட்டி வந்து அழைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ 30 ஆள்களுள் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார். மேலும் சாமுவேல் சமையல்காரனை நோக்கி, நான் உன்னிடம் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்தச் சொல்லியிருந்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். சமையல்காரன் ஒரு தொடையை அதன் மேற்பாதியோடு எடுத்து வந்து சவுலுக்கு முன் வைத்தான். அப்போது சாமுவேல், இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு. நான் மக்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார். அன்று சவுல் சாமுவேலுடன் உண்டார். பிறகு அவர்கள் தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி நகருக்கு வந்தனர். சாமுவேல் சவுலுடன் மாடியில் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தனர். சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து, எழுந்திரு, நான் உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்றார். சவுல் எழுந்தார். பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர். அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி, பணியாளை நமக்கு முன் நடந்து போகச் சொல் என்றார். அவ்வாறே அவனும் முன்னே நடந்து சென்றான். அப்பொழுது சாமுவேல் சவுலிடம், நீ சற்று நில், கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரால் நீர் கொடுக்கப்பட்டவர், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதலாம் உத்தரவு கொடுக்கிறார். இரண்டாவது, அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பிற்காக நான் உன்னில் மகிழ்கிறேன் என்று அந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது. இப்போ காலுக்கு ஊற்றுவாங்க, கைக்கு பண்ணுவாங்க, தலைக்கு ஊற்றுவாங்க. கால்களுக்கு ஊற்றும் போது மனமாற்றம், மன வருத்தம் அல்லது மரியாதை இவற்றை ஒரு குறிப்பிட்ட காட்டும் வண்ணமாக, தலையீர் வார்க்கின்ற பொழுது அது அதிகாரத்தினுடைய பகிர்வினுடைய அடையாளமாக இருக்கிறது.